ஹலோ எவ்ரிவன், நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். புக்கில் இருக்கிற சம்ஸ் வந்து ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பொது காரணிகள் தான் பார்க்க போகிறோம். எல் டிவிஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 45 மற்றும் 60 ஆகிய எண்களை கருதுகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்களின் காரணிகளுக்கான வகுப்படும் தன்மை விதிகள் நமக்கு பயன்படும். ஸோ இந்த காரணி என்னென்ன நம்பர்ஸ்னால இது வகுப்படும் தெரிஞ்சால் நம்ம வந்து அதோட இது வந்து தெரியும். அதோட அப்போ 45 காரணிகள் பார்த்தோன்னா 1 வாய்ப்பாடில் வரும், 3 வாய்ப்பாடில் வரும், 5, 9, 15 மற்றும் 45ன்னு சொல்லியிருக்காங்க. 60 காரணி பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5, 6, 10, 12, 15, 20, 30 மற்றும் 60ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 45 மற்றும் 60 பொது காரணின்னு பார்த்தோன்னா இது ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குன்னு பார்க்கணும். 1 பொதுவாக இருக்குது, 3 பொதுவாக இருக்குது, 5 பொதுவாக இருக்குது. அப்போ இந்த 3ஐயும் பெருக்கணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அப்போது இதோட பொது காரணி வந்து 15. ஒரு எண்ணின் காரணிகளின் எண்ணிக்கை முடிவுறும் என்பதால் நாம் எண்களின் மீப்பெரு பொது காரணி குறித்து சிந்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த சூழலில் நம்மளை சிந்திக்க சொல்கிறாங்க. பவித்ரா தீபாவளியை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் மற்றும் காரங்கள் வந்து ஏழை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க திட்டமிடுகிறார். அவளின் அம்மா அவளிடம் 63 அதிரசங்களையும் மற்றும் 42 முறுக்குகளையும் வழங்குகிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சம எண்ணிக்கையிலான அதிரசங்களை மற்றும் சம எண்ணிக்கையிலான முறுக்குகளையும் வழங்க வேண்டுமெனில் அதிகபட்சம் அவர்களால் எத்தனை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க இயலும்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த சூழலில் பவித்ரா வந்து இந்த பொது காரணி தான் யூஸ் பண்ணி சிந்திக்கிறான். இதில் விளக்கம் பார்த்தோன்னா 63 வந்து பகா காரணிகளின் பெருக்கற்பலன் பார்த்தோன்னா 3, அப்புறம் இங்கே வந்து 63ஓட பகா காரணிகள் பெருக்கப்பட 3 × 3 × 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 63 டானா வகுத்தல் போட்டிருக்காங்க. 3ஆம் வாய்ப்பாடில் பெருக்குமா, அப்போ 3 6, 1 3, மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடை 7 21, அப்போ 3 × 3 × 7ன்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 42க்கு எடுத்தோன்னா 42க்கு டானா வகுத்தல் போட்டோன்னா 2ஆம் வாய்ப்பாடில் போடலாம். அப்போ 2 2 4, 1 2 21 3ஆம் வாய்ப்பாடு, அப்புறம் 7 3 21, அப்புறம் 1 7 7, அப்போ 2 × 3 × 7ன்னு எடுத்திருக்காங்க. இப்படி தான் அந்த நம்ம பகா காரணிகள் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொதுவாக பாருங்கள், இந்த 2ல் 3, இதுலேயும் 3 பொதுவாக இருக்கா. அது வந்து இந்த பிங்க் கலர் ஒரு சர்க்கிள், க்ரீன் கலரில் ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. அது பொதுவாக இருக்கிறது அந்த 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல போட்டிருக்காங்க. 7 பொதுவாக இருக்குது. அப்போ 7. இந்த 60 பிங்க் கலர் சர்க்கிள் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா அதிரசங்களா. ஸோ அதிரசங்கள் வந்து 63ல் இந்த மீதி இந்த 3 2 இருக்கு இல்லையா, அந்த 3 தான் இங்கே அதிரசம். 2 இருக்கு இல்லையா பொதுவாக இல்லாது, அது வந்து இங்கே வந்து முறுக்கு. ஸோ இந்த இது 3 7 பெருக்கணுன்னா 21. அப்போது 21 குடும்பங்களுக்கு நம்ம வந்து 3 முறுக்கும் 3 அதிரசமும் 2 முறுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஃபைனலாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கும் வாழ்க்கையில் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இந்த வந்து மீப்பெரு பொது காரணியை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஈஸியாக வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சுச்சுவேஷன் 2 சூழல் 2 சொல்கிறாங்க. 8 அடி மற்றும் 12 அடி நீளமுள்ள 2 கம்பிகளை எடுத்துக்கொள்வோம். இவற்றை நாம் சம நீளமுள்ள துண்டுகளாக வெட்டினால் எத்தனை துண்டுகளை நாம் பெற முடியும்? அவ்வாறு 2 கம்பிகளை வெட்டினால் கிடைக்கும் துண்டின் அதிகபட்ச நீளம் எப்படி அதுன்னு கேட்குறாங்க. 8 அடி நீளமுள்ள கம்பி வந்து 1 அடி அல்லது 2 அடி அல்லது 4 அடி நீளம் கொண்ட கம்பிகளாக வெட்டலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து 8இன் காரணிகள் ஆகும். 8ஓட காரணிகள் 8 1ஆம் வாய்ப்பாடில் வரும்,
வரும், 4 2 8, அப்புறம் 2 4 8, அதனால் அப்படி பிரித்து சொல்லியிருக்காங்க. 12 அடி நீளமுள்ள கம்பி வந்து ஒன்றாவது பல்ல வருமா 12, அது அப்புறம் 3வது பல்ல வருமா, அப்போ 4வது பல்ல வருமா 4 அடி, அப்புறம் 6வது பல்லோட 6 அடி கொண்ட கம்பிகளாக வெட்டலாம். இவை 12ன் காரணிகள்னு சொல்லலாம். இதற்கான விளக்கத்தை பின்வருமாறு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முதல்ல 8 அடி மற்றும் 12 அடி நீளமுள்ள கம்பிகளை 1 அடி நீளமான கம்பிகளாக வெட்ட இயலும். துண்டுகள் எண்ணிக்கை வந்து 8 12. நெக்ஸ்ட்டு வந்து இரண்டாவதாக 8 அடி நீள மற்றும் 12 அடி நீளமுடைய 2 அடி நீளமுள்ள சமமான கம்பிகளாக வெட்ட இயலும். அப்போ 4 கம்பிகளின் எண்ணிக்கை, துண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 4, அப்புறம் வந்து 6 இருக்கும். 4 2 8, அப்புறம் 6 2 12 அப்படி. அப்புறம் மூன்றாவதாக இருக்கிறது வந்துட்டு 8 அடி வந்து 12 அடி நீளமுள்ள கம்பிகளை 4 அடி நீளமுள்ள கம்பிகளாக வெட்ட இயலும். அப்போ 4 அடினா 2 கம்பி இருக்கும், அப்புறம் 3 கம்பிகளாக இருக்கும். வந்து 4 2 8, அப்புறம் வந்துட்டு 4 3 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 கம்பிகளையும் சம அளவில் வெட்டினால் கிடைக்கும் துண்டுகளின் நீளமானது 1 அடி, அப்புறம் 2 அடி மற்றும் 4 அடி. இவை 8 மற்றும் 12 பொதுவாக இருக்குது. 1 2 4 பொதுவாக இருக்குது, அதனால் பொது காரணின்னு சொல்கிறாங்க. அவை 4 அடி நீளம் கொண்ட துண்டுகளாக 8 அடி மற்றும் 12 அடி நீளமுள்ள கம்பிகளை சமமான அளவுகளாக வெட்டும் பெரு துண்டாகும். அதாவது 8 அடி மற்றும் 12 அடி நீளமுள்ள கம்பிகளின் மீப்பெரு பொது காரணி வந்துட்டு 4 அடின்னு சொல்கிறாங்க. 4 அடி ஆகும். அதோட பெருக்கற்பலன் அதாவது மீப்பெரு பொது காரணி. அப்போ ஆகவே மீப்பெரு பொது காரணி என்பது 2 எண்களின் மிகப்பெரிய பொது காரணி ஆகும். எக்ஸ் மற்றும் ஒய்யின் பெரு பொது காரணி எக்ஸ் ஒய் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 8 12 பொதுவாக வகுக்கிற மிகப்பெரிய ஒரு காரணியை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அதான் மீப்பெரு பொது காரணி அப்படின்றோம். அப்புறம் மீப்பெரு பொது காரணி வகுத்தி எனவும் அல்லது மீப்பெரு பொது காரணியை மீப்பெரு பொது வகுத்தி எனவும் சொல்லலாம். அப்போ மீப்பெரு பொது காரணி 1, x = 1, y என்பது எக்ஸின் மடங்கு எனில் மீப்பெரு பொது காரணி x, y = x. எடுத்துக்காட்டாக இப்போ வந்து மீப்பெரு பொது காரணி 3, 6 அப்படின்னு இருக்கும்போது வந்து 3. ஏன்னா இங்கே வந்து இந்த 6 வந்து 3ஓட மடங்கு தானே, 3 2 6 தானே. ஸோ அதனால் அது சொல்கிறாங்க. 2 எண்களுக்கான மீப்பெரு பொது காரணி 1 எனில் அவ்வெண்களை சார்பகா எண்கள் அல்லது இணைபகா எண்கள் எனப்படும். சார்பகா எண்களின் 2 எண்களும் பகா எண்களாகவோ, அதாவது 5 மற்றும் 7 வந்து எந்த வாய்ப்பாலையும் வராது இல்லையா, 2 வகுங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 1 வாய்ப்பாலையும் தன்னோட வாய்ப்பாலையும் மட்டும்தான் வகுப்படும். அதனால் அது பகா எண். 2 எண்கள் பகு எண்களாகவோ அல்லது 14 27 ரெண்டுமே பகு எண்ணாக இருந்து அதுக்கு பகா காரணி மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிங்கன்னு சொன்னாலோ, அல்லது ஓர் எண் பகா எண் மற்றும் மற்றொரு எண் பகு எண்ணாகவோ, ஒரு எண் பகா எண்ணாகவும் மற்ற எண் பகு எண்ணாக இருந்தாலோ இதுக்கெல்லாம் வந்து சார்பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பொது காரணி 1 தான். மீப்பெரு பொது காரணி 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நல்லா படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் பேசிக்லேருந்து வரவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சம்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.